இந்த வீடியோல நம்ம கேலி-ஹாமில்டன் தியரம் பத்தி பார்க்க போறோம். இந்த கேலி-ஹாமில்டன் தியரம் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இது ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார் சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். இந்த கேலி-ஹாமில்டன் தியரம் அப்படின்னு சொல்லும்போது இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல CSIR நெட்ல கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். ஸோ கேலி-ஹாமில்டன் தியரம்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல இருக்கக்கூடிய சில நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேலி-ஹாமில்டன் தியரம்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. கேலி-ஹாமில்டன் தியரம். ஸோ வழக்கம் போல நம்ம வேர்ட் பை வேர்டா வந்து நம்ம போர்ட்ல எழுத போறோம். ஸோ நான் எழுத நீங்களும் ஃபாலோ பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். So கேலி-ஹாமில்டன் தியரமோட ஸ்டேட்மெண்ட், every square matrix satisfies its own characteristic equation and வைஸ் வெர்சா. அதாவது எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது என்ன பண்ணும்னா அதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறது தான். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னா என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருக்கோம். மாடுலஸ் ஆஃப் அல்லது டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda I is equal to 0. அதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ a equal to 1 2 4 minus 6. இப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன? இது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா determinant of a minus lambda I equal to 0. So that implies 1 minus lambda 2 4 minus 6 minus lambda determinant equal to 0. So இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 minus lambda into minus 6 minus lambda minus 8 equal to 0. So இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். minus 6 minus lambda plus 6 lambda plus lambda squared minus 8 equal to 0. That implies lambda squared plus 5 lambda minus 14 equal to 0. சரியா? ஸோ இதுல பாருங்க, இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை வந்து நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரும்போது இது வருது பாருங்க. இதுல லாம்டா அப்படிங்கிறது ஐகன் வேல்யூ அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து எப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம், a minus lambda I determinant equal to 0ங்கிற கண்டிஷன்ல இருந்து இது வந்திருக்கு. இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஃபைனல் வெர்ஷன் அல்லது ஃபைனல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேலி-ஹாமில்டன் தியரம் சொல்றது என்ன அப்படின்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க லாம்டா இருக்கிறதுக்கு பதிலா நீங்க இந்த மேட்ரிக்ஸை வந்து நீங்க என்ன பண்ணலாம், போடலாம். அதாவது இங்க லாம்டாக்கு பதிலா இங்க a நீங்க வந்து போடலாம். a ஸ்கொயர் பிளஸ் 5a மைனஸ் 14i ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனும் என்ன ஆகும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுதான் இந்த கேலி-ஹாமில்டன் தியரமோட அர்த்தம். என்னன்னா இந்த ஐகன் வேல்யூ வருது பாருங்க, இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா லாம்டாங்கிற அந்த ஐகன் வேல்யூ வர்ற இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், அந்த மேட்ரிக்ஸை நீங்க எழுதலாம். ஸோ லாம்டாக்கு பதிலா a ஸ்கொயர் பிளஸ் 5 லாம்டாக்கு பதிலா a மைனஸ் 14 இன்டூ I equal to 0. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா a ஸ்கொயர் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை நீங்க என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும்னா a into a மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பிளஸ் 5 into a, அதாவது இந்த மேட்ரிக்ஸ் ஏவை நீங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் 14 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு என்ன வரும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்
1 0 0 1 அப்படின்னு வரும். That is 2 cross 2 identity matrix. ஸோ அப்படி போட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். இதை நீங்க செக் பண்ணி கூட பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் வந்து இங்கே நம்ம செக் பண்ணலாம் இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையாங்கிறத. ஸோ ஏ ஸ்கொயர் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 1 2 4 minus 6 1 2 4 minus 6. ஸோ ஏ ஸ்கொயர் என்ன வருது அப்படின்னு பாருங்க. 9 minus 10. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 1 into 1 1 plus 8 9 1 into 2 2 minus 12 minus 10 4 into 1 4 4 minus 24 என்ன வரும் minus 20. சரியா? ஸோ 4 into 2 8 8 plus 36. சரிங்களா? 8 plus 36 அது என்ன வரும்னா 44 வந்து வரும். ரைட்டா? ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர். 5a என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 10 20 minus 30. ஐடென்டிட்டி என்ன 14 ஐடென்டிட்டி. அதுவே கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம செக் பண்றோம் இல்லையா? ஸோ 14 into ஐடென்டிட்டி அப்படின்னா 14 0 0 14. இங்க இடம் இல்லாததுனால நான் இப்படி எழுதியிருக்கேன். பட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. a squared plus 5a minus 14i a squared plus 5a minus 14i என்ன வருது பாருங்க. 9 minus 10 minus 20 44 plus 5 10 20 minus 30 plus minus actually minus 14i. சரியா? minus 14i. so this is minus 14 0 0 14. so a squared வந்து 9 minus 10 minus 20 44. 5a வந்து 5 10 20 minus 30 minus 14i 14 0 0 14. so என்ன பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. 9 plus 5 14 14 minus 14 0 minus 10 plus 10 minus 0 0 minus 20 plus 20 minus 0 0 44 minus 30 14 14 minus 14 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 வரும். ஸோ வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை இந்த மேட்ரிக்ஸே உங்களுக்கு என்ன பண்ணுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுதான் கேலி ஹாமில்டன் தியரமோட அந்த அப்ளிகேஷன். சரியா? ஸோ இந்த கேலி ஹாமில்டன் தியரம் அப்படின்னு சொல்லும்போது இதோட ஒரு யூஸ்ஃபுல்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த தியரமை வச்சு ஈஸியா ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை நீங்க கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த மேட்ரிக்ஸுக்கே இன்வர்ஸை வந்து கேலி ஹாமில்டன் தியரம் மூலமா எப்படி நம்ம ஈஸியா சொல்ல முடியுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, a ஸ்கொயர் பிளஸ் 5a மைனஸ் 14i ஈக்குவல் டு 0 இருக்கா? a ஸ்கொயர் பிளஸ் 5a மைனஸ் 14i ஈக்குவல் டு 0. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த மைனஸ் 14i அந்த பக்கம் கொண்டு போறேன். a ஸ்கொயர் பிளஸ் 5a ஈக்குவல் டு 14i கொண்டு போறேன். ஸோ ரெண்டு பக்கமும் நான் a இன்வர்ஸால மல்டிப்ளை பண்றேன். 3 multiply by a inverse on both sides. ரெண்டு பக்கமும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இங்க என்ன வரும், a ஸ்கொயர்டுங்கிறது என்னது, a into a இல்லையா? ஸோ அப்போ இங்க வந்து a இன்வர்ஸ் பிளஸ் 5 into a inverse into a equal to 14 into identity into a inverse அல்லது a inverse into identity ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா ப்ரீ மல்டிப்ளிகேஷன் சொன்னதுனால a inverse நம்ம முதல்ல போட்டுக்கலாம் into identity. ஸோ இங்க பாருங்க, a inverse into a என்ன வரும், identity. identity into a வந்து a பிளஸ் a inverse into a identity. சரியா? ஸோ அப்போ இதுவும் வந்து என்னது 5i அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ a inverse into a identity, identity into a inverse into a identity into 5 identity. So this is equal to 14 a inverse. ஏன்னா a inverse into identity வந்து
உங்களுக்கு A இன்வர்ஸ் தான் கொடுக்கும். ஸோ இதுல இருந்து A இன்வர்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும்னா 1/14 within the bracket A plus 5y, ரைட்டா? ஸோ இன்வர்ஸ் பாருங்க, இந்த கேலி ஹாமில்டன் தியரம் மூலமா நீங்க ஈஸியாவே கால்குலேட் பண்ணிட முடியும். நார்மலா வந்து இன்வர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சி பண்ணணும். ஆல்ரெடி இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா என்னங்கிறத நம்ம சேனல்ல நம்ம வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இன்வர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த சேனலை நீங்க அந்த வீடியோவை போய் நீங்க பார்க்கலாம். பார்த்து நீங்க இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ கேலி ஹாமில்டன் தியரம்னா என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ், சிஎஸ்ஐஆர் நெட்ல கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். So CSIR net December 2016 கேட்ட ஒரு கொஸ்டின். So CSIR net December 2016 கேட்ட ஒரு கொஸ்டினை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். The matrix M equal to 1 3 2 3 minus 1 0 0 0 1 satisfies the equation. So 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. 4ல எது வரும்ங்கறத நம்ம செக் பண்ண போறோம். So option A m cube minus m squared minus 10m plus 12y equal to 0. Option B m cube plus m squared minus 12m plus 10y equal to 0. Option 3 m cube minus m squared minus 10m plus 10i equal to 0. Option D m cube plus m squared minus 10m plus 10i equal to 0. சரியா? ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும்ங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா இந்த m கியூப் எல்லாம் நீங்க இந்த நார்மல் மெத்தட்லயே, அதாவது m கியூப் கண்டுபிடிச்சு அப்புறம் m ஸ்கொயர் கண்டுபிடிச்சு மைனஸ் 10m கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனீங்கன்னா இதுக்கு வந்து டைம் கன்சியூமிங்கா வந்து இருக்கும் இந்த ப்ராப்ளம்க்கு. ஆனா வந்து நமக்கு ஏற்கனவே கேலி ஹாமில்டன் தியரம் படி பாத்தீங்கன்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அப்ப இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இங்க எந்த ஆப்ஷன் வரும்ங்கிறத நம்ம சொல்லிட முடியும். ஸோ m மைனஸ் லாம்டா ஐ டிட்டர்மினன்ட் வந்து 0. ஸோ அப்படி போட்டோம்னா இங்க என்ன வரும், 1 minus lambda 3 2 3 minus 1 minus lambda 0 0 0 1 minus lambda determinant equal to 0. So simplify பண்ணும்போது இங்க என்ன இருக்கு, 1 minus lambda இருக்கு. So 1 minus lambda into minus 1 minus lambda into 1 minus lambda minus 0 வரும். ஸோ அதனால வந்து அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. அடுத்தது -3 -3 into 3 -3 into 3 into 1 minus lambda -0 வரும். ஸோ அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஸோ அடுத்ததா +2 2 into 3 into 0 -0 into this thing. அப்போ ஒட்டு மொத்தமா அடுத்த டேர்ம் வந்து 0 ஆயிடும். ஸோ அதனால இதை வந்து நான் அப்படியே ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இது என்ன வரும் அப்படின்னா -1 minus lambda into 1 minus lambda the whole square. ஸோ இது என்ன வரும், -3 into 3 -9. சரியா? ஸோ இது என்ன வரும் அப்படின்னா -9 plus 3 lambda equal to 0 அப்படின்ட்டு வரும். ரைட்டா?
ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது வந்து -1 minus lambda within the bracket 1 plus lambda squared minus 2 lambda plus 3 lambda minus 9 equal to 0. So once again simplify பண்றோம். So simplify பண்ணும்போது இது என்ன வரும் அப்படின்றத பாருங்க. -1 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -1 minus lambda squared plus 2 lambda, சைன் வந்து அப்படியே மாறி வரும். மைனஸ் லாம்டாவால மல்டிப்ளை பண்ணும்போது minus lambda cube plus 2 lambda square plus 3 lambda minus 9 equal to 0. Simplify பண்ணுவோம், என்ன வரும், minus lambda cube, so lambda square 2 lambda square minus lambda square, so lambda square, lambda terms பாருங்க 3 lambda plus 2 lambda 5 lambda minus lambda என்ன வரும் 4 lambda, ரைட்டா, 4 lambda. So இங்க என்ன இருக்கு, -9 -1 10 equal to 0. So entire equation நான் வந்து மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா lambda cube minus lambda squared minus 4 lambda plus 10 equal to 0. சரியா? So இது வந்து எந்த ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா? எந்த ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது 3 lambda, இது 2 lambda 5 lambda மைனஸ் lambda. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ -9 plus 3 lambda. ஓகே, ஸோ இதை இந்த டேர்ம்ஸை நம்ம மறுபடியும் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பண்ணலாம் திரும்ப. 1 minus lambda into இது என்ன வரும் அப்படின்னா -1 minus lambda into 1 minus lambda minus 3 into 3 into 1 minus lambda equal to 0. சரியா? ஸோ இப்போ இதை ஃபர்தரா வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்க இந்த டேர்ம்ஸை மறுபடியும் நம்ம ரீசெக் பண்ணலாம். 1 minus lambda squared into -1 minus lambda. ஸோ இது என்ன வரும் அப்படின்னா -9 into 1 minus lambda. சரியா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 minus lambda we can take common இல்லையா, ஏன்னா இங்க 1 minus lambda squared இருக்கு, இங்க 1 minus lambda இருக்கு. ஸோ 1 minus lambda நம்ம காமனா எடுத்தோம்னா இது என்ன ஆயிடும், 1 minus lambda into -1 minus lambda, இது என்ன ஆயிடும் -9 அப்படின்னு ஆயிடும், equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 minus lambda into இது வந்து என்ன ஆகும், -1 minus lambda plus lambda. சரியா? 1 into -1 -1, 1 into minus lambda minus lambda into -1 plus lambda. ஸோ இது வந்து lambda square. சரியா? lambda square -9 equal to 0. So on further simplification இது என்ன ஆகும்னா -1 minus lambda plus lambda cancel ஆயிரும், lambda squared minus 9. ஸோ இந்த மைனஸ் லாம்டா உள்ள கொண்டு போகும்போது பிளஸ் லாம்டா into minus lambda plus lambda square minus lambda into இது வந்து minus lambda square. ஓகே, இங்க வந்து நம்ம இது கேன்சல் ஆயிருன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ -1 plus lambda squared minus 9. சரியா? 1 into -1 plus lambda squared minus 9, ஏன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். minus lambda into -1 வந்து plus lambda minus lambda into lambda squared என்ன வரும், minus lambda cube minus lambda into -9 plus 9 lambda. சரியா? ஓகே, this will be equal to 0. ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா minus lambda cube
9 lambda plus lambda. அதுக்கு முன்னாடி lambda squared பார்ப்போம். Plus lambda squared plus 10 lambda plus 10 lambda minus 10 equal to 0. So இதை வந்து simplify பண்ணோம்னா lambda cube minus lambda squared minus 10 lambda plus 10 equal to 0. Lambda cube minus lambda squared minus 10 lambda plus 10 equal to 0. So இது எந்த ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலி ஹாமில்டன் தியரம் படி லாம்டாவுக்கு பதிலா you can take m இல்லையா. so m cube minus m squared minus 10m plus 10 into identity equal to 0. so இது எந்த ஆப்ஷன்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரியா, ஆப்ஷன் சி. சரியா. சோ இந்த இடத்துல வந்து நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால இங்க நமக்கு ஆன்சர் வர்றது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. சோ அதனால வந்து இந்த டைப் ப்ராப்ளம்ஸை நீங்க சால்வ் பண்ணும்போது கவனமா இருங்க. சோ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வராம இருக்கும். சரியா. சோ கேலி ஹாமில்டன் தியரமோட யூஸ்ஃபுல்னஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஈஸியா வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ இது ஒரு கொஸ்டின். இதுக்கப்புறமா அடுத்ததா நம்ம இன்னொரு ஒரு 2 ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா, 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். சோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இதே கேலி ஹாமில்டன் தியரம் பேஸ் பண்ணி தான். கொஸ்டின் எழுதிக்கோங்க. The eigenvalues of matrix zero 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 one 0 0 1 0 0 1 0 0 1 3 0 0 triple 0 R. So 4 cross 4 matrix eigenvalues கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. +1, +1, +1, +1. இது வந்து ஒரு ஆப்ஷன். ஆப்ஷன் பி +1 +1, -1 -1. ஆப்ஷன் சி 0 0 √2, -√2. ஆப்ஷன் டி +√2, -√2, 1/√2, -1/√2. இதான் வந்து அந்த 4 ஆப்ஷன்ஸ். ஐகன் வேல்யூஸ் இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன வரும்ன்றத கேட்டிருக்காங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணலாம். சரியா, மேட்ரிக்ஸை we can square. இத வந்து a அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா a ஸ்கொயர் வந்து என்ன வரும், 0 0 0 1 0 0 1 0 0 1 0 0 1 0 0 0 into இந்த மேட்ரிக்ஸை a ன்னு எடுத்துருக்கேன். சோ நான் a ஸ்கொயர் பார்க்கறேன். 0 0 0 1 0 0 1 0 0 1 0 0 1 0 0 0. சோ a ஸ்கொயர் வந்து என்ன வரும்னு பாருங்க, 1 0 0 0 0 1 0 0 0 0 1 0. so 0 0 0 1. ரைட்டா. சோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா ஃபைனலா இது உங்களுக்கு கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. நான் ஸ்ட்ரைட்டாவே வந்து இந்த ஃபைனல் ஆன்சரை வந்து எழுதியிருக்கேன். இதுல பாருங்க, இந்த பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட் பாருங்க, எல்லாமே ஒண்ணுன்னு இருக்கா. சோ இது வந்து என்ன அர்த்தம், ஆக்சுவலி a squared equal to identity ன்னு அர்த்தம். that implies a squared equal to identity அப்படின்னு அர்த்தம். so every square matrix satisfies its own characteristic equation. அப்ப a க்கு பதிலா நான் lambda போட்டா lambda squared equal to plus or minus 1. சரியா, plus or minus 1 அப்படின்றது அர்த்தம். a plus or minus 1 போடுறோம்.
இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால a squared equal to I மட்டும். பட் ஐகன் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா lambda squared equal to plus or minus 1. ஏன்னா பிளஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். ஸோ அதனால வந்து lambda squared equal to plus or minus 1. அப்ப ஐகன் வேல்யூஸ் வந்து என்னவா வரும்? ஸோ இது வந்து 4x4 மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனால ஐகன் வேல்யூஸ் ஆர் +1 இங்க -1 -1. ஏன்னா lambda squared equal to plus or minus 1 இருக்கு. 2x2 மேட்ரிக்ஸா இருந்தா 1, -1 மட்டும் என்னவா இருக்கும்? அங்க வந்து ஐகன் வேல்யூவா இருக்கும். இது 4x4 மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனால +1 +1 -1 -1ங்கிறது தான் ஐகன் வேல்யூஸா இருக்கும். ஸோ இது ஆப்ஷன் பி ல இருக்குது. அதனால ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனா வந்து வரும் இந்த கொஸ்டினை பொறுத்தளவு. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்ததா ஒரு கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துடலாம். So அடுத்ததா ஒரு கொஸ்டினை பார்த்துடலாம். So if matrix A is given by A is equal to 0 1 plus I 0 1 minus I 0 1 plus I 0 1 minus I then 0. So matrix A வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. And I is here. I na identity matrix. And I is here 3x3 identity matrix. Then the smallest eigenvalue. Of matrix A square plus e power A minus identity equal to 0 is option A 0, option B 1, option C exponential, option D exponential square. So பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் A கொடுத்திருக்காங்க. அதோட ஸ்மாலஸ்ட் ஐகன் வேல்யூ, அதாவது அந்த மேட்ரிக்ஸ் A ஓடது கிடையாது, அதோட அந்த ஈக்குவேஷன் பாருங்க, A squared plus e power A minus identity equal to 0. சோ இது இந்த ஈக்குவேஷனோட, சரிங்களா, இந்த ஈக்குவேஷனோட ஐகன், அந்த ஸ்மாலஸ்ட் ஐகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ்னு போடுறதை விட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஓகே மேட்ரிக்ஸ்னே இருக்கட்டும், அதனால ஒன்றும் இல்லை, மேட்ரிக்ஸ் A squared plus e power A minus identity equal to 0. ஸோ மேட்ரிக்ஸ் A இது ஐங்கிறது 3x2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டேர்மோட ஸ்மாலஸ்ட் ஐகன் வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம என்ன பண்ணலாம், ஐகன் வேல்யூ ஈக்குவேஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை எப்படி எழுதுவோம்? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை எப்படி எழுதுவோம்? மாடுலஸ் ஆஃப் A minus lambda I equal to 0. ஸோ அப்படி போடும்போது இங்க என்ன வரும்? மைனஸ் லாம்டா 1 plus I 0 1 minus I minus lambda 1 plus I 0 1 minus I minus lambda determinant equal to 0. சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். minus lambda into lambda squared minus 1 plus I into 1 minus I minus 1 plus I within the bracket minus lambda into
1 minus I. சரியா? So minus 0 into anything போடும்போது அது 0 ஆயிடும். So அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. So this will be equal to 0. So இதை வந்து நம்ம simplify பண்ணும்போது minus lambda within the bracket lambda squared minus, so இது என்ன வரும்? 1 squared minus I squared வரும். So 1 squared minus I squared, minus of minus plus. So இது என்ன வரும்? 1 plus 1 அப்படின்னு வரும். So minus 1 plus I into 1 minus I. So that will be 1, அதே மாதிரி plus 1 into minus lambda equal to 0. சரியா? So இதை வந்து நான் further இங்க எழுதுறேன். So lambda squared minus 2 னு வரும். Lambda squared minus 2. So இங்க என்ன இருக்கு? minus lambda இருக்கு. சரியா? So minus lambda. So இந்த term பாருங்க. minus இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. 2 into minus lambda. So this will be minus 2 lambda equal to 0. சரியா? So இங்க என்ன இருக்கு? 1 plus 1 2 into minus lambda. So minus 2 lambda minus. So இதை simplify பண்ணுவோம். simplify பண்ணும்போது lambda squared minus 2. சரியா? lambda squared into minus lambda cube plus 2 lambda. சரியா? lambda squared plus 2 lambda. lambda squared into minus lambda cube plus 2 lambda. So இது வந்து plus 2 lambda. So minus lambda cube plus 4 lambda equal to 0. When you take lambda as common, minus lambda squared plus 4 equal to 0. That means lambda equal to 0, lambda equal to plus or minus 2. சரியா? ஏன்னா minus lambda squared plus 4 equal to 0 னு வரும். So அதுல இருந்து simplify பண்ணோம்னா lambda equal to plus or minus 2 அப்படிட்டு வரும் நமக்கு. So eigen values இதுதான் 0 plus or minus 2. So நமக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? a squared plus e power a minus 1. சரியா? minus identity. So இத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So அதனால வந்து இத நான் ரப் பண்றேன். So பாருங்க, eigen values இங்க எழுதிக்கிறேன். 0 2 minus 2. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? a squared பதிலா lambda squared 0 4 4. e power a க்கு பதிலா lambda. So e power 0 1, e power 2, so e power minus 2. identity வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 1 1 1 தான் வரும். So 1 1 1. So பாருங்க, இதுல a squared plus e power a minus identity equal to 0. இதுல பாருங்க 0 plus 1 minus 1 equal to 0. இதுல 4 plus e power 2 minus 1 equal to 0. இதுல 4 plus e power minus 2 minus 1 equal to 0. So இந்த காம்பினேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து இந்த டேர்ம், அதாவது a squared plus e power a minus I equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? lambda squared plus e power lambda minus I equal to 0. இதைத்தான் போடணும். இந்த ஈக்குவேஷனுக்கு இப்போ 3 செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. 0 1 1, lambda squared க்கு பதிலா 0, e power lambda க்கு பதிலா 1, identity க்கு பதிலா 1 போட்டு இத பண்ணணும். இதே மாதிரி இந்த செட் ஆஃப் வேல்யூஸ், இந்த செட் ஆஃப் வேல்யூஸ், 3 செட் ஆஃப் வேல்யூஸை பார்க்கும்போது எதுல ஸ்மாலஸ்ட் ஐகன் வேல்யூ இருக்கு? 0 அப்படிங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் ஐகன் வேல்யூ. ஏன்னா இங்க பாருங்க, இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் போடுங்க. 0 plus 1 minus 1 equal to 0. So அப்ப இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு கொடுக்குது. So ஸ்மாலஸ்ட் ஐகன் வேல்யூ வந்து என்னது? 0. That means option A. சரிங்களா? option A. So இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும். வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Thanks for watching this video.